பிறப்பிடமான கர்நாடகத்தின் தலைநகர் பெங்களூரு இப்போது தண்ணீர் இல்லா காடாக தத்தளித்து வருகிறது. இந்நிலையில் யாரும் உள்ளே வராதீர்கள் என்றும் உள்ளிருப்பவர்களை வெளியேறுங்கள் என்றும் அங்கு மக்களே அழுத்தி தள்ளும் நிலை உருவாகி இருக்கிறது. என்ன நடக்கிறது பெங்களூரில்? வாகன போக்குவரத்து, வானுயர தொழில் நிறுவனங்கள் என புகழ்பெற்ற பெங்களூருவில் வான்மழை பொய்த்து போயுள்ளதால் தண்ணீரின்றி அந்நகர மக்கள் தவித்து வருகின்றனர். கிருஷ்ணராஜசாகர் அணையும் நகரை சுற்றியுள்ள ஏரிகளுமே அந்நகரின் முக்கிய நீராதாரங்களாகும். அவையெல்லாம் இப்போது வற்றி வறண்டு காணப்படுவதால் தண்ணீர் பஞ்சம் கோர தாண்டவமாடுகிறது. மக்களின் அன்றாட தேவைகளுக்காக பக்கத்து ஊர்களிலிருந்து டேங்கர் லாரிகளில் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஒரு டேங்க் தண்ணீர் 5000 முதல் 6000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வீடுகளில் தண்ணீர் விரயமாக்கினால் அபராதம், காரை கழுவினால் அபராதம் என கட்டுப்பாடு விதித்து நீச்சல் குளங்களை மூடி தண்ணீர் எந்த வகையிலும் வீணாகாமல் அரசு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் பெங்களூரு வாட்டர் ஸ்கேர்சிட்டி என்ற ஹேஷ்டேக் தொடர்ந்து ட்ரெண்டிலேயே உள்ளது. அதில் குறிப்பாக நகரில் சிலர் தண்ணீரை எப்படியெல்லாம் வீணடிக்கிறார்கள் என்று மக்கள் வீடியோ வெளியிட்டு ஆதங்கங்களை கொட்டி வருகின்றனர். சாலைகளில் தண்ணீரை கொட்டுகிறார்கள், வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் போர் போடுகிறார்கள், மாடியில் ஓவர் டேங்க் வழிய சும்மா இருக்கிறார்கள் என்றெல்லாம் உள்ள பதிவுகளால் எக்ஸ் தளமே புகார் பெட்டியாக மாறியுள்ளது. மறுமுனையில் பெங்களூரு எப்படிப்பட்ட ஊர் தெரியுமாடா என்று சீறி எழுந்த சமூக ஆர்வலர் ஒருவர், யாரும் பெங்களூரு பக்கம் வராதிங்க, நீங்க வந்து இந்த ஊரை பாழாக்குனது போதும், இந்த ஊரை உருவாக்குனப்போ கெம்பகவுடா எப்படியெல்லாம் திட்டமிட்டு ஏரிகள் அமைச்சாரு தெரியுமா, அதெல்லாம் மூடிட்டு இப்ப தண்ணி இல்லாம தவிக்கிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, இனிமே யாரும் பெங்களூருக்குள்ள வராதீங்க என்று கொதித்து போய் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ನೀರಿಲ್ಲ ಕಣ್ರು, ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬರಬೇಡಿ, ನಾವೇ ಇರೋ ಜನನೇ ನೀರಿಲ್ಲದೆ ಸುಸ್ತು ಇದೀವಿ. ಇಲ್ಲಿ ಯಾತಿಕ್ ಬರ್ತೀರಿ ಬೆಂಗಳೂರಿಗೆ, ದಯವಿಟ್ಟು ಬರಬೇಡಿ. பெங்களூரு ஐடி நிறுவனங்கள் நிறைந்த ஊர் என்பதால் அங்கும் தண்ணீர் பஞ்சத்தின் அழுத்தம் வெளிப்படையாகவே காட்டப்படுகிறதாம். வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் என்று ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து பழகிய ஐடி நிறுவனங்கள் இப்போது டோன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம், கோ ஹோம், சொந்த ஊருக்கே போயிடு சிவாஜி என்பது போல ஊழியர்களை மிரட்டியுள்ளதாம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பார்கள். கர்நாடகா இப்படி பின்னால் புண்பட்டுக் கொள்ள முன்னால் செய்த காரியங்கள் ஒன்றா இரண்டா என்று பக்கங்களை திருப்பி பார்க்கிறது வரலாறு.